அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை and திருநெல்வேலி. அடுத்தடுத்த அரசியல் அதிரடிகள். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் எம்எல்ஏக்களுக்கு பல்வேறு முக்கியமான உத்தரவுகளை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறப்பிச்சிருக்காரு. உங்களோட முதற்கட்ட கருத்து என்ன சார்? திமுகவை பொறுத்தவரையில அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு இனி கூட்டு சேரப்போவதில்லை. குறைந்தபட்சம் அடுத்த ஒரு 2 தேர்தலுக்காவது அது உறுதியாக தெரிகிறது. கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். அது இயற்கையான ஒரு விஷயம்தான். என்ன முடிவு என்பதுதான் இன்றைய தேதிக்கு அது கேள்வியாக இருக்கிறது. தவேக ஆட்சிக்கு ஆதரவு என்கிற முடிவை திமுக எடுக்காது. ஏனென்றால் காலையிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஸ்டாலின் அவர்கள் பேட்டியில் 6 மாதம் இந்த ஆட்சிக்கு அவகாசம், எங்களது திட்டங்கள் தொடர வேண்டும், அந்த திட்டங்கள் என்னவென்றால் அவரை கோடிட்டும் காட்டிவிட்டார். பெண்களுக்கான உதவித்தொகை மற்றும் இலவச சிற்றுண்டி, காலையிலே வழங்கப்படுகிற குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிற இலவச சிற்றுண்டி கோடிட்டு காட்டிவிட்டார். எனவே அதை வைத்து அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து. இப்போதைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள். காரணம், ஒருவேளை அரசு கவிழ்ந்தாலும் அது ஒரு வகையான அனுதாபமாகத்தான் மாறும். அடுத்தடுத்த சில மாதங்களிலே தேர்தல் வந்தால், ஒருவேளை 6 மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதுக்கு பிறகு தேர்தல், இப்படி வந்தாலும் அது உடனடியாக திமுகவுக்கு அனுகூலமாக இருக்காது. அதுதான் அவர்கள் கணக்கும் கூட. திமுக அதிமுக மட்டும் இணைந்து ஆட்சி அமைக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது. திமுக அதன் கூட்டணி கட்சிகள் நிலைப்பாடுகள் மாறும். அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகள் நிலைப்பாடும் மாறும். கோர் டிஎம்கே, கோர் ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்தா அது 100க்கு மேல் தான் வருகிறது. அப்போதான் அவங்களுக்கு ஒரு 20 எம்எல்ஏக்கள் தேவைப்படும். எனவே ஆட்சி அமைக்க தோதுவான நிலைமையிலே யாருமே இல்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும். அவர் ஏதேதோ காரணங்கள் கூறுகிறார். அவர்கள் கூட்டணி என்று சொல்லிவிட்டார்கள் என்கிறார். அதிலே ஒன்றும் இல்லை. மக்களுக்கான அரசு விரைவில் வர வேண்டும். இது ஒன்றுதானே ஆளுநருக்கான பணியாக இருக்க முடியும். புரோட்டஸ்டே எப்போதுமே அது அசம்பிளி தான். மீதி 2 பேர், திமுக அதிமுக 2 கட்சிகளும் கிளைம் செய்யவில்லை, இன்வைட் கேட்கவில்லை. எனவே ஆளுநருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். அந்த வாய்ப்பை ஆளுநர் பயன்படுத்திக் கொள்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அல்லது விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவர் நீதிமன்றத்துக்கு சென்று உறுத்து கட்டளை பெற வேண்டும். இதை தாண்டிய பெரிய வாய்ப்பு இதில் இருப்பதாக நான் கருதவில்லை. அதே போல ஒரு முக்கியமான விஷயத்தையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கறது தான் தன்னோட விருப்பம்னு, ஆனா கட்சியோட நலனுக்காக சில முடிவுகளை எடுக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்றதன் மூலமா என்ன சூசக செய்தியை கடத்த விரும்புறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். சூசக செய்தி என்று தகவல்களாக உலா வருவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசு அமைக்கும் என்பது எனக்கு உண்மையிலேயே அதுல நம்பிக்கை இல்லை. காரணம், இதே மாதிரியான முயற்சி நான் பத்திரிகையாளனாக வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் 1979 செப்டம்பர் மாதத்திலே நடந்தது. கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து கொடுத்த பிரஸ் மீட் அது சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸில். யார் தலைவர் யார் முதல்வர் என்பதெல்லாம் கூட அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அன்று மாலை தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல திருமணம் மாலையோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ ஏதோ வரவேற்பு நிகழ்ச்சி, அதிலே எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த இணைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குமே என்றெல்லாம் கூட கலைஞர் கேட்டார். ஆனால் அது கைகூடவில்லை. கலைஞர் எம்ஜிஆர் சேர்ந்து முயற்சி எடுத்த போது தேசிய நிலைமை வேறு. இந்திரா காந்தி வரக்கூடாது என்பதற்காக மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும்படியே பிஜு பட்நாயக் அவர்கள் செய்தார்கள். இப்போது அத்தகைய நிலைமை இல்லை, அத்தகைய அவசரமும் இல்லை. திமுக அதிமுக ஒன்றாக இணைவது 2 கட்சியினருக்கும் விருப்பம் இருக்காது, தலைமையே அந்த முடிவு எடுத்தாலும். எனவே அப்படியான ஒரு சூசக செய்தி திரு ஸ்டாலின் அவர்கள் அல்லது திமுகவின் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக நான் கருதவில்லை. காரணம், அந்த முயற்சி கைகூடாமல் போனதை நான் பார்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னான முயற்சி. அதற்கு பிறகு காலம் எவ்வளவு மாறிவிட்டது. 2 கட்சிகள் இங்கு ஆட்சி செலுத்தின. இப்போது 3வது ஒரு கட்சி வந்திருக்கிறது, திமுக அதிமுக. திமுக அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் பெரும்பாலும் மத்தியதர வர்க்கம். அவர்களுக்கு கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை சாந்தப்படுத்தாமல் ஆற்றுப்படுத்தாமல் அடுத்த கட்ட அரசியல் 2 கட்சிகளால் பண்ண முடியாது. காரணம், இன்றைக்கு 3வது பிளேயர் ஒருவர் இருக்கிறார். டியோபோலியாக இருந்தது இன்னைக்கு ட்ரைபோலியாக மாறி இருக்கிறது. இது பைபோலார் அல்ல. பைபோலார் என்றால் 2 துருவம், ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி. இது 1967 துருவம். இப்போது இருப்பது 2 கட்சிகள், ஒரே கொள்கைதான். இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் கட்சிக்கான கொள்கைகள் கூட திராவிட இயக்க கொள்கைகள் தான்.
ஆக 3 கட்சிகள் இருக்கும்போது அத்தகைய ஒரு முடிவை திமுகவும் எடுக்காது, அதிமுகவும் எடுக்காது என்பதுதான் எனது பார்வை. திமுக அதிமுக இணைவு அப்படிங்கறது அந்தந்த தலைமைகளுக்கே விருப்பம் இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது போக 10ஆம் தேதி வரைக்கும் திமுக எம்எல்ஏக்கள் சென்னையிலேயே இருக்கவும் உத்தரவிட்டிருக்காரு. மிக முக்கிய முடிவுகள் மூத்த நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் 10ஆம் தேதி வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சட்டமன்றம் கூடும்போதுதான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்று இன்றைக்கு அவர்கள் கூறிவிட்டார்கள். அதாவது திரு உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று செய்திகள் வரும்போது திமுக எம்எல்ஏக்கள் கூட்டப்படும் போது அப்படித்தான் எல்லோரும் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அல்ல, சட்டமன்றம் கூடும்போது என்கிறார். அதாவது சட்டமன்றம் கூட்டப்படுகிற தேதி குறித்து ஏதோ ஒரு வகையான தெளிவின்மை இதில் தெரிகிறது. காரணம் ஆளுநர் அவர்கள் எடுக்கிற முடிவுதான். அதற்காக அந்த 10ஆம் தேதி கெடு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 10ஆம் தேதிக்குள் ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படும் என்பது திரு ஸ்டாலின் அவர்களின் பார்வை. இன்றைக்கு தேதி 7, 10ஆம் தேதி என்று நினைக்கிறார். அப்படி என்றால் ஒரு சனிக்கிழமை வாக்கிலாவது ஒரு அரசு இங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது அவரது விருப்பமாக நான் நினைக்கிறேன். திமுகவின் கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆளுநரின் செய்கையை கண்டித்திருக்கின்றன. என்னை கேட்டால் திமுக அதிமுக 2 கட்சியுமே அதை கண்டிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் ஜனநாயக விரோதமான செயல்களை அது கட்சி ரீதியாக அதை பார்க்க கூடாது. ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆளுநருக்கான அதிகாரம் ஒன்றுதான். மக்களின் பிரதிநிதிகள் அடங்கிய அரசை எவ்வளவு விரைவாக அமைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அமைக்க வேண்டும். அந்த அரசின் எதிர்காலத்தை தலைவிதியை தீர்மானிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம். ஆளுநர் மாளிகையின் அரண்மனை சோர் அல்ல. ஆளுநர் அதிகார நந்தியும் அல்ல. இதை கண்டிக்க வேண்டிய கடமை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. குறிப்பாக திமுக அதிமுக போன்று மாநில சுயாட்சி மீது நம்பிக்கை உள்ள கட்சிகளுக்கு என்பதுதான் எனது கருத்து. அதே போல காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவளிச்ச நிலையில காங்கிரஸை கண்டிச்சும் இந்த கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாபெரும் துரோகத்தை காங்கிரஸ் செஞ்சிருக்காங்கன்னு, பாஜக எதை செய்யுதோ அதையே தான் காங்கிரஸும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது குறித்த உங்களோட கருத்து? அது சரிதான். காங்கிரஸ் கட்சி அந்த மை காய்வதற்குள்ளேயே, அடையாளமை அழிவதற்குள்ளேயே அவர்கள் கூட்டணி மாற்றி விட்டார்கள். அப்படி என்ன அவசரம் இருக்கிறது? 5 எம்எல்ஏக்கள், 3 பேர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், 2 பேர் தான் அவுட் ஆஃப் குமரி தமிழ்நாடு முழுவதற்கும் சேர்த்து உடனடியாக 5 எம்எல்ஏக்கள் வந்ததால் தான் தாவேகாவுக்கு இந்த பின்னடைவு என்பதுதான் பொதுவான புரிதல். அப்படியான அவசரம் காட்ட வேண்டிய ஒரு பெரிய கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. ஏனென்றால் அப்படியான அவசரம் காட்ட வேண்டும் என்றால் மற்ற கட்சிகள் காட்டியிருப்பார்களே. பாமகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அவசரம் காட்டவில்லை. கூட்டணி கட்சி எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டுதான் இப்போது இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேறு திமுக விட்டு கொடுத்திருக்கிறது. எனவே அவர்களுக்கான கோபம் நியாயம்தான். காங்கிரஸ் கட்சி இவ்வாறு செய்தது என்பது பெரும்பாலும் எல்லோருமே கண்டிக்கிற ஒரு விஷயமும் கூட. அப்படி என்றால் ராகுல் காந்தி எடுக்கிற ஒரு தவறான அவசரமான முடிவு என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவேதான் திமுக இத்தகைய தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அதே போல ஒருபுறம் இங்க திமுக தலைமையில எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடந்து வருது, மறுபுறம் புதுச்சேரியில அதிமுக எம்எல்ஏக்களோட ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது. அங்க நிலவரம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். அங்கும் எதிர்பார்ப்பு என்னவென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து இன்றைய கூட்டத்திலே வழிமொழிவார்கள் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. பொதுவாக 2 கட்சிகளும் என்ன நினைக்கும் என்றால் நமது கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் வெளியே போகக்கூடாது என்று நினைக்கும். காரணம் இன்றைய தேதிக்கு கட்சி தாவல் தடை சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்துமா என்பதெல்லாம் ஒரு பெரிய $1 மில்லியன் லீகல் கொஸ்டின். ஏனென்றால் அவர்கள் எம்எல்ஏ பதவி பிரமாணம் எடுக்கவே இல்லை. அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய சபாநாயகர் பதவி இன்றைய தேதிக்கு அதிகாரம் இல்லாத பதவி தான். காரணம் அப்பா அவர்கள் தான் சபாநாயகராக இதுவரைக்கும் நீடிக்கிறார். அவர் தான் நீடிக்கவும் முடியும். அடுத்த சபாநாயகர் வரும்போதுதான் இந்த நிலைமை மாறும். எனவே அந்த இடத்துல எம்எல்ஏக்களை காப்பாற்ற வேண்டும், காபத்து செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் 2 கட்சிகளுக்கு இருக்கும். அதிமுகவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். காரணம் ஓபன் ரிவோல்ட் தெரிந்தது. எனவே அவர்கள் பாண்டிச்சேரி கொண்டு போய்விட்டார்கள். எந்த அரசியலை கூவத்தூர் அரசியல் என்று சொன்னோமோ அது இப்போது புதுச்சேரி அரசியலாக மாறி இருக்கிறது. திமுகவுக்கு அந்த கம்பல்ஷன் இல்லை. எனவே அவர்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்கிற ரீதியிலே எம்எல்ஏக்களை சுதந்திரமாக விட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திமுகவுக்கு அவர்கள் எம்எல்ஏ மீது அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் எம்எல்ஏக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதே போல புதுச்சேரி அதிமுக பொதுச் செயலர் அன்பழகன் குறிப்பிடும்போது 118 எம்எல்ஏக்கள் ஆதரவோட ஆளுநரை எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வேளையில தான் அங்க ஆலோசனையும் நடந்து வருது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிலவி வருகிறதா? அப்படியான ஒரு சாத்தியக்கூறு நடந்தால் அது அதிமுகவுக்கான ஒரு பெரிய அழிவின் துவக்கமாக அமையும்.
ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியபடி இங்கு 2 கட்சிகள், மூன்றாவது கட்சி ஒன்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் முதல் கட்சி அல்லது இரண்டாவது கட்சி இந்த மூன்றாவது கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அது அந்த கட்சியின் அழிவை நோக்கி போய்விடும். அதற்கு பிறகு அவர்கள் தலையெடுத்து பெரிய அளவுக்கு வரவே முடியாது. ஆக எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய வழி, ஜெயலலிதா அவர்கள் காட்டிய வழி, இதுக்கு தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்தால் அது ஆபத்தாக முடியும். பாண்டிச்சேரி அரசியலே அது சகஜம். திரு அன்பழகன் அவர்கள் அவ்வாறு கூறுவது பாண்டிச்சேரி அரசியலை மனதில் வைத்துக் கொண்டு அங்கு இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ். ஒரு தொகுதியில இருக்கிற ஒரு வேட்பாளருக்கான செல்வாக்கு, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிஜேபிக்கு போய் கூட அவங்க ஜெயிக்க முடியும். இங்கு அப்படியான நிலைமை அல்ல. பாண்டிச்சேரி உதாரணம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தவே பொருந்தாது. அதிமுகவை ஒரு செகண்ட் லெவல் பார்ட்டியாக மாற்றுவது என்று முடிவெடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அப்படியான முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், உங்களோட பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு. தாவேகாவுக்கு எதிராக வியூகம் வகுக்கின்றனவா திராவிட கட்சிகள்? தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு. சென்னையில் திமுக, புதுச்சேரியில் அதிமுக ஆலோசனை. தாவேகாவுக்கு எதிராக வியூகம் வகுக்கின்றனவா திராவிட கட்சிகள்? அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை, திருநெல்வேலி.